அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தென்னகத்தின் கங்கை என்று அழைக்கப்படக்கூடிய பம்பை நதிக்கரையில் அமைந்திருப்பது கன்னிமூலை விநாயகர் கோவில் ஆகுங்க. இந்த விநாயகர் கோவிலில் பார்த்தீங்கன்னா கலச பூஜை எப்பொழுது தொடங்குகிறது, நேரம் மற்றும் தேதி என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க. தென்னகத்தின் கங்கை என்று அழைக்கப்படக்கூடிய பம்பை நதிக்கரையில் அமைஞ்சிருப்பது கன்னிமூலை விநாயகர் கோவில்னு சொல்லலாங்க. இந்த புண்ணிய நதி பம்பையில் குளித்து நதிக்கரையில் இருக்கக்கூடிய கன்னிமூலை விநாயகரை வணங்கிய பிறகு அவருக்கு தேங்காய் உடைத்த பிறகுதாங்க பக்தர்கள் தங்களுடைய பயணத்தை தொடங்குவாங்க. நீலிமலையும் செங்குந்தன் அப்பாச்சி மேடும் கடக்கக்கூடிய பயணத்தை மங்களகரமாக நிறைவேறும் என்பதற்காக கணபதியோட அருள் வேண்டும் என்பதற்காக இப்படி தேங்காய் உடைத்து வழிபாடு செய்வாங்களாங்க. இந்த நிலையில 18 ஆண்டுகளுக்கு பிறகு கலச பூஜையானது நடைபெற இருக்குதுன்னு சொல்லலாங்க. இந்த பூஜை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, அதாவது 2025ஆம் ஆண்டு ஜூன் 20ஆம் தேதி அன்று கலச பூஜையானது நடைபெற இருக்குதுன்னு சொல்லலாங்க. இந்த பூஜை வழிபாடுகள் குறித்து திருவிதாங்கூர் தேவஸ்தானம் சார்பில் வெளியிடப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாங்க. இதனைத் தொடர்ந்து நேற்று புதன்கிழமை மாலை ஆச்சாரியா வாரணம் சுத்தி கிரியை பூஜைகள் நடைபெற்றுச்சுன்னு சொல்லலாங்க. இதனைத் தொடர்ந்து வியாழக்கிழமை காலை பார்த்தீங்கன்னா கணபதி ஹோமம் பிம்ப சுத்தி கிரியை பூஜைகள் நடைபெற்றுச்சுன்னு சொல்லலாங்க. அன்றைய நாளில் மாலை நேரத்தில் பிரம்ம கலச பூஜை நடைபெறுங்க. இதனைத் தொடர்ந்து பரிகலச பூஜையும் ஆதிவாச ஹோமம் பூஜையும் நடைபெறணும் சொல்லலாங்க. விழாவின் முக்கிய நிகழ்வான கலச பூஜை பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு ஜூன் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10-15 மணி முதல் 11 மணிக்குள் தந்திரிகள் கண்டரரு, ராஜீவரு, பிரம்ம தத்தன் மற்றும் மேல் சாந்திகள் மாதவன் போற்றி பிரதீப் தலைமையில் அஷ்டபந்தன கால பூஜையானது நடைபெற இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதே போல் அன்றைய நாள் காலையில் பார்த்தீங்கன்னா கணபதி ஹோமம், கலசத்திங்களில் உச பூஜை, மரபாணி பூஜை, அஷ்டபிரம்மா கலசபிஷேகம், பரி கலசபிஷேகம், பிரசன்ன பூஜை போன்ற சடங்குகள் நடைபெறணும் சொல்லலாங்க. இதனைத் தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெறும் இந்த பூஜை விழா வழிபாட்டில் நேரில் பங்கேற்க பக்தர்களுக்கு சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் கலச பூஜை நடைபெறும் நாட்களில் பக்தர்கள் நேரில் தரிசனம் செய்வதற்கும் தொட்டு வணங்குவதற்கும் அனுமதி அளிக்கப்படணும் சொல்லலாங்க. பம்பையாற்றின் கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய பம்பா கணபதி, ராமர், அனுமன், சக்தி கோவில்களில் வழிபட்டு பந்தள மன்னர்கள் பரம்பரையிலிருந்து வந்தவங்க கிட்ட காணிக்கை செலுத்திவிட்டு அவர்களிடமிருந்து விபூதியை வாங்கி கொண்டு நெற்றியில அணிந்து கொண்டு நீலிமலையை ஏற தொடங்குவாங்களாங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை தாண்டி மலையில் ஏறுவதற்கு அனுமதிக்கப்படுவதில்லைங்க. ஆண்களுக்கு மட்டுமே அனுமதி இருக்குதுன்னு சொல்லலாங்க. இந்த மலையில ஏறும்போது கரிமலையில் ஏறுவது போல மிக கடினமாக இருக்குங்க. நம்முடைய கால் முட்டி பார்த்தீங்கன்னா தரையில உரசும் அளவுக்கு மிகவும் சிரமப்பட்டு தாங்க இந்த மலையை ஏற வேணுமாங்க. இங்கு மலையேற மிக கடினமாக இருந்தாலும் கூட ஐயப்பனை நெருங்கிவிட்டோம் என்ற எண்ணம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா சோர்வு என்பதே தெரியாதுன்னு சொல்லலாங்க. அதே போல இங்கு பார்த்தீங்கன்னா பக்தர்கள் கலப்பை போக்குவதற்கு பக்தர்கள் இங்கு மிக சப்தமாக சரண கோஷம் போடுவாங்கன்னு சொல்லப்படுதுங்க. இந்த நீலிமலையில ஏறுவதற்கு கருங்கற்களான படிகள் அமைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாங்க. அதே போல நீலிமலையில வசித்த மாதங்க மகரிஷி தன்னுடைய மகள் நீலியுடன் சிவனை நோக்கி தவம் செய்ததாகவும் கூறப்படுதுங்க. அதனால தாங்க அவளது பெயரிலேயே இந்த மலை நீலிமலை என்று அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த மலைப்பாதையின் தொடக்க பகுதியில் பார்த்தீங்கன்னா வலது பக்கமாக ஒரு பாதை பிரிஞ்சு செல்லுங்க. இதை சுப்பிரமணிய பாதைன்னு அழைப்பாங்க. இந்த வழியாகத்தாங்க ஐயப்பன் கோவிலுக்கு தேவையான ஜாபான்கள் கழுதை மூலமாக கொண்டு செல்லப்படுதுன்னு சொல்லலாங்க. நீலிமலையில ஏற்றத்தில் அப்பாச்சி மேடு, இப்பாச்சி குழி என 2 சமதள பகுதிகள் வருவதாகவும் சொல்லலாங்க. அதே போல அப்பாச்சி மேட்டில் பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவோட உருண்டிய கன்னிசாமிகள் எடுத்து வீசுவாங்களாங்க. இந்த வழிபாடு வனதேவதையை திருப்திப்படுத்த செய்யக்கூடிய வழிபாடுன்னு சொல்லலாங்க. எரிமேலியிலிருந்து பெரும்பாதை வழியாக நடந்து வரக்கூடிய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா கோட்டயம் வழியாகவும் செங்கானூர், எர்ணாகுளம், திருவள்ளா, ஆலப்புழா
புனலூர் காலக்காயம் வழியாக வரக்கூடிய பக்தர்கள் பம்பை நதிக்கரையில் ஒன்று சேருவாங்கன்னு சொல்லலாங்க. அதே போல் இந்த பம்பை நதிக்கரையில் நீராடி பிறகுதாங்க சபரிமலைக்கு போவாங்களாமாங்க. இங்கிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் சபரிமலை அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க. எரிமேலியிலிருந்து தொடங்கி பம்பை சன்னிதானம் வரையிலான 48 மைல்கள் சுமார் 75 கிலோமீட்டர்கள் நடப்பதற்கு பெரும்பாதை இருக்குதுன்னு சொல்லலாங்க. அடர்ந்த காடு மலைகளை கடந்து செல்லக்கூடிய இந்த பாதையில் யாத்திரை மேற்கொள்வது ரொம்பவே கடினமான காரியமாகுங்க. எரிமேலியிலிருந்து நடங்க தொடங்கினா பார்த்தீங்கன்னா பேரூர் தோடு வரை தார் சாலை அமைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாங்க. அங்கிருந்து தாங்க ஐயப்பனின் பூங்காவனம் தொடங்குதுன்னு சொல்லலாங்க. சிவன் கோவில் வரையிலான பாதை சிரமம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லலாங்க. அதற்கு பரவக்கூடிய ஒத்தையடி பாதையாக செல்லும் காட்டு வழி தாங்க மிகவும் கடினத்தன்மை வாய்ந்ததாக இருக்குங்க. காட்டு வழியில் நம்ம போகக்கூடிய பாதையில் பார்த்தீங்கன்னா காளைக்கட்டி, அழுத நதி, அழுதமலை, கல்லிடம் குன்று, இஞ்சிப்பாறை கோட்டை, முக்குழி தாவளம், கரிவளந்தோடு, கரிமலை ஏற்றம், கரிமலை இறக்கம், பெரியானை வட்டம், சிறியானை வட்டம் இவைகளை கடந்து போனோம்னா பம்பை நதிக்கரையை அடைஞ்சு விடலான்னு சொல்லலாங்க. அதே போல் ஐயப்பனுடைய பூங்காவனத்தில் நுழைஞ்சிட்டோம்னா கிழக்கு எது மேற்கு என்பது கூட தெரியாதுங்க. காட்டுப்பகுதி முழுவதுமே ஏற்றம் இறக்கமாகத்தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாறைகளும் பாதங்களை பதம்பாக்கக்கூடிய சின்ன சின்ன கற்களும் குறுக்கு நெடுக்குமாக செல்லக்கூடிய மரங்களின் வேர்களும் இருக்குங்க. அதே போல் முட்களை போல குத்தக்கூடிய மரக்குச்சிகள் என கரடு முரடான பாதையாகத்தாங்க இருக்கும். ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும்போது நம்ம கவனமாக எடுத்து வைக்க வேணுங்க. பக்தர்கள் செல்லக்கூடிய வழி நெடுக்கலுமே ஐயப்பனுடைய சரண கோஷங்கள் எதிரொலிக்கணும் சொல்லலாங்க. ஒத்தையடிய பாதை ஒட்டி கிடுகிடுன்னு மலை சரிவுகள் இருக்குங்க. கரணம் தப்பினா அதல பாதாளத்தில் தாங்க இழுத்து சென்று விடும். இவ்வளவு ஆபத்துக்கள் இருந்தாலும் ஐயப்பனே நம்மை வழிநடத்தி செல்வதால காட்டுப்பாதையில் அசம்பாவிதங்கள் எதுவுமே நடப்பதில்லைங்க. நம்ம எந்த செயலை செய்வதற்கு முன்னாடியும் பிள்ளையார் சுழி போட்டு தாங்க ஆரம்பிப்போம். கணபதியை வணங்கி விட்டோம்னா காரிய தடைகள் அனைத்துமே விலகிவிடணும் சொல்லலாங்க. விக்னக விநாயகரை வணங்கணும்னா வினை எதுவாக இருந்தாலும் தீர்ந்து விடணும் சொல்லலாங்க. முழு முதற் கடவுளான விநாயக பெருமானுடைய முக்கியமான திருவிழாவுன்னு எதுன்னு பார்த்தோம்னா விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லலாங்க. ஆவணி மாதத்தில் வளர்பிறையில் சதுர்த்தி திதியில் விநாயகர் சதுர்த்தி திருவிழா வருதுன்னு சொல்லலாங்க. அன்றைய நாளில் நாம் விரதம் இருந்து முறையாக விநாயகர் பெருமானை வழிபட்டு அருகம்புல் மாலை போட்டு அவரை கொண்டாடினா நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கணும்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் விநாயகர் பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. விநாயகர் பெருமான அருகம்புல் கொண்டு கேதுவின் அஸ்வினி மகம் மற்றும் மூலம் ஆகிய நாட்களில் வணங்கி வந்தோம்னா மனக்குழப்பம் மற்றும் பண பயமானது நீங்கி விடணும் சொல்லலாங்க. நம்முடைய ஞாபக மறதியை நாம் போக்கிவிட்டோம்னா அன்றாட வாழ்க்கையில் மன உளைச்சல் மன இறுக்கமானது இருக்காதுங்க. ஞாபக சக்தியை தூண்ட அருகு ஒரு சிறந்த மருந்தாகவும் பயன்படுதுங்க. அருகம்புல்ல நிழல்ல உலர்த்தி பொடி செய்து தினமும் கசாயம் செஞ்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நினைவாற்றல் அதிகரிக்கணும் சொல்லலாங்க. தான் என்ற அகங்காரம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக எளிமையான அருகம்புல்ல விரும்பி ஏற்றுக்கொண்டாருங்க விநாயகர் பெருமான். மனம், வாக்கு, உடல் மூன்றையுமே கூர்மைப்படுத்தி இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காகவே கட்டாயமாக அருகம்புல் ஒரே காம்பில் 3 முனைகளையும் கொண்டதாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதே போல அர்த்த புஷ்பம் என சமஸ்கிருதத்தில் அழைக்கப்படக்கூடிய எருக்கம்பூ விநாயகருக்கு அர்ச்சனை செய்வதற்கு உகர்ந்த மலராகவும் சொல்லலாங்க. அதே போல சூரியனுக்கு அரக்கன் என்னும் பெயர் உண்டுங்க. சூரியனுக்கு உகர்ந்த எருக்கம்பூவை விநாயகருக்கு அணிவித்து வணங்கும் போது விக்னகங்கள் நீங்குவது மட்டுமில்லாமல் சூரியனுடைய அருளால் ஆத்ம பலமும் ஆரோக்கியமும் கிடைக்கணும் சொல்லலாங்க. முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடியவர் விநாயகர் பெருமான் ஆவாருங்க. எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சரிங்க, முதல்ல விநாயகர் பெருமானை வழிபட்ட பிறகுதாங்க காரியத்தை ஆரம்பிப்போம். பலரும் இன்றளவு ஏதாவது ஒன்றை எழுத ஆரம்பிப்பதற்கு முன்னாடி பிள்ளையார் சுழி போட்டு தாங்க ஆரம்பிப்பாங்க. இதுவும் ஒரு வகையான விநாயகர் வழிபாடுன்னு சொல்லலாங்க. அப்படி வழிபடுவதன் மூலமாக காரிய தடைகள் அனைத்துமே நீங்கி விடணும் சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கணும் சொல்லலாங்க. விநாயகர் பெருமான் பிறந்த நட்சத்திர நாளன்றைக்கு வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அப்படி வழிபாடு செய்யும் பொழுது அருகம்புல் மாலையை வாங்கி கொண்டு
கொண்டு செல்ல வேணுங்க. அவருக்கு சந்தன காப்பு செய்து வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க. அப்படி சந்தன காப்பு செய்யும்போது அவருடைய தும்பிக்கையின் மேலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சந்தனத்தை அர்ச்சகரிடம் இருந்து வாங்கி நமது வீட்டு பூஜை அறையில் வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கணபதியே போற்றி என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. தேங்க்யூ.